அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியில் பிஜி அசிஸ்டண்ட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1க்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 1996 காலி பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ டிஆர்பி அதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான இது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதை பற்றின விவரங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/2025 தாங்க. டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த நியூஸை பார்க்குறோம். வாங்க முழு விவரம் பார்க்கலாம். இப்போது எந்தெந்த பணியிட விவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டில் முதுகலை ஆசிரியரில் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் கணினி பயிற்றுனர் நிலையில் தமிழில் 216 காலி பணியிடங்களும், ஆங்கிலத்தில் 197 பணியிடங்களும், கணிதத்தில் 232 பணியிடங்களும், இயற்பியலில் 233 பணியிடங்களும், வேதியியலில் 217 பணியிடங்களும், தாவரவியலில் 147 பணியிடங்களும், விலங்கியலில் 131 பணியிடங்களும், அடுத்து வணிகவியலில் 198 பணியிடங்களும், பொருளியலில் 169 பணியிடங்களும், வரலாறில் 68 பணியிடங்களும், புவியியலில் 15 பணியிடங்களும், அரசியல் அறிவியலில் 14 பணியிடங்களும், கணினி பயிற்றுனருக்கு 57 பணியிடங்களும், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1க்கு 102 பணியிடங்கள் ஆக மொத்தம் 1996 பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கெலாம் இன்றைக்கி 10/7/2025 12/8/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 12/8/2025 அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மற்ற விவரங்கள் பார்க்கலாம் வாங்க ப்ரீஃபாக. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது டிஆர்பியில் தான் இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்துட்டோம். போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட், ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அண்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 மொத்த பணியிடங்கள் தான் 1996 நம்ம வகை வாரியாக முதல்ல பார்த்தோம். இந்த பதவிக்கான சம்பள விகிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் உங்களுக்கு லெவல் 18 அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுக்குறாங்க. மினிமம் 36,900 அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சம்பள விகிதம் இருக்கும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்துட்டோம், 12/8/2025. எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு இதற்கான எக்ஸாம் இருக்குங்க. இந்த பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் 28/9/2025 எக்ஸாம் டேட்டை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகேவா? அடுத்து வேக்கன்சிஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கு ஒன்றுக்கும் இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், ஃபிசிக்கல் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கும் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் கேட்டகரி வைஸ் எங்கே எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி கிரேட் டீச்சர் அங்கே 8% அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுலேயும் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, அது மொத்தம் 106 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது பாருங்கள். நான் டீச்சிங்க்கு 2% வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு 12 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நிறைய நண்பர்கள் இந்த போஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எக்ஸாம் செப்டம்பர் மாதம் வந்துடுச்சு, அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. அடுத்து நம்ம அதை பதவிக்கான வயது வரம்பு பார்க்கலாங்க. வயது வரம்புன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அதிகபட்ச வயது வரம்பு அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்துருக்கீங்க, பொதுவான கேட்டகரி அப்படி இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்குலாம் இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இந்த பதவிகளுக்கு அதிகபட்சம் 53 வயதாகவும், எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், அதில் பிசியில் அப்புறம் எம்பிசி, டிஎன்சி விடவாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 58 வயதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கல்வி தகுதி பார்க்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் லாங்குவேஜஸ் பேப்பருக்கு
நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். போஸ்ட் கிராஜுவேட்டில் பிஎட் தான் பெரும்பாலும் அதற்கான குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஓகேவா? அடுத்து அல்லது போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஏ இஎட் அப்படிங்கிற மாதிரி பிஎஸ் எஜுகேஷன் பிஎஸ்சியில் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி முடித்ததும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரியும் மாஸ்டர் டிகிரியும் சேம் லாங்குவேஜஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த பிஏ எஜுகேஷன் பிஎஸ்சி எஜுகேஷன் அதுக்கூட அண்ட் கொடுத்து இந்த குவாலிஃபிகேஷனையும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்காங்க. பொதுவானது போஸ்ட் கிராஜுவேட் வித் பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்லேயே அகாடமிக் சப்ஜெக்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட் வித் அதே தான் பிஎட் முடிச்சிருக்கணும். சேம் இந்த 50% இருந்தால் ஒரு மாதிரி 45% எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. பிஏ எஜுகேஷன் பிஎஸ்சி எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியும் மாஸ்டர் டிகிரியும் சேம் லாங்குவேஜ் சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1க்கானது பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் அது, அல்லது நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇ நீங்கள் முடிச்சிருந்தாலும், அல்லது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் பிஎஸ்சியில் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். பிபிஎட் டிகிரி பிபிஎட் அது நான் ப்ரொஃபஷனல் டிகிரின்னு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அல்லதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1 அதுக்கான இது பார்க்கலாம். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. சேம் டிகிரி அதே குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு தொடர்ந்து வருதுங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கல்வி தகுதி பார்த்துட்டோம். அடுத்த விவரங்கள் மற்ற விவரங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதவிகளுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பொதுவான கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே 600 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இவங்க எல்லாருக்கும் அந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ்க்குலாம் 300 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு 600 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி உங்களை எந்த முறையில் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு மூன்று விதமான அடிப்படையில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் டைப்பில் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் பார்க்க போகிற அந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். 30 கொஸ்டின்ஸ்க்கு 50 மார்க்குக்கு இருக்கும். அதில் நீங்கள் 20 மார்க்கு நீங்கள் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக எடுக்கணும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இது நிறைய பேருக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டருக்கு மெயின் சப்ஜெக்ட்டுக்கு 110 இது இருக்கும் உங்களுக்கு. அடுத்து மார்க்குக்கு இருக்கும். எஜுகேஷ்னல் அண்ட் மெத்தடாலஜி 30 இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் 10 இருக்கும். மொத்தம் 150. அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் எஜுகேஷனல் சைக்காலஜி ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 இதுவும் இருக்கும். ஓகேங்களா? சிலபஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 3 அடிப்படையில் தான் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் முடியுதுங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த பதவிகளுக்கு எல்லா விவரங்களும் நம்ம பார்த்துட்டோம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 12/8/2025. கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை ஆன்லைன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதனால இதுக்கு பாருங்கள், போஸ்ட் கிராஜுவேட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இந்த இருக்குது பார்த்தீங்களா? அதில் அப்ளை ஆன்லைன் அந்த டிஆர்பி வெப்சைட் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த அப்ளை ஆன்லைன் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. முக்கியமான விஷயம், நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.